வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஆடு வளர்ப்பில் எல்லோருக்கும் ஒரு பெரிய கேள்வி இருக்கும். அது என்ன அப்படின்னா, என் ஆட்டை 30 நாளில் எப்படி எடை கூட்டுறது அப்படிங்கிறது தான். ஆடு தேரவே மாட்டேங்குது, அப்படியே இருக்குது அப்படின்றவங்களுக்கு தான் அந்த வீடு. சந்தைக்கு விற்க முன்னாடி கிடாவை நல்ல எடைக்கு கொண்டு வரணும். சிலர் நிறைய தீவனம் கொடுப்பாங்க. அப்படி இருந்து எடை கூடாது. காரணம், வெறும் அதிக தீவனம் மட்டும் கொடுத்தா எடை கூடாது. சரியான திட்டமிடல், தீவனம், பராமரிப்பு இதெல்லாம் சேர்ந்தால் தான் நல்ல வளர்ச்சி கிடைக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் 30 நாட்களில் ஆட்டோட எடையை அதிகரிக்க உதவும் ரகசியங்களை தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோவுக்கு நடுவில் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லியிருக்கேன், எப்படி எடை கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மறக்காமல் பாருங்கள். ஆடு வளர்ப்பு சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தாலும், உங்களுக்கு ஏதாவது வீடியோ எடுத்து போடுங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் நான் வீடியோவாக எடுத்து போடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டிய 3 வேலைகள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஆட்டுக்கு எவ்வளவு நல்ல தீவனம் கொடுத்தாலும் வயிற்றில் புழு இருந்தால் வளர்ச்சி இருக்காது. அதனால் குடற்புழு நீக்க மருந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை கொடுக்கணும். உடலில் உண்ணி பேனு இருந்தால் அதையும் நீக்கிடணும். சுத்தமான தண்ணி எப்போவும் இருக்கணும். பல பண்ணைகளில் இடக்கூடாததுக்கான முக்கிய காரணம் இதுதான். நிறைய ஆடு இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த ப்ராசஸ்லாம் செய்யவே மாட்டாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். இப்போ 30 நாளில் எப்படி எடை கூட்டுறது அப்படி சொல்லிட்டு நான் ஒரு சின்ன பிளான் போட்டு நாங்கள் அதை நாங்கள் செயல்படுத்துகிறோம். அந்த பிளானை தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். காலையில் பார்த்திங்கன்னா 1 கிலோ பச்சை தீவனம், அகத்தி, சுபா புல், இந்த நேப்பியர் புல், எந்த இதுனாலும் பசுந்தீவனத்தில் எதுனாலும் 1 கிலோ பசுந்தீவனம். மதியம் பார்த்திங்கன்னா உலர் தீவனம், இந்த வேர்க்கடலை கொடி, கம்பு தட்டை, சோளத்தட்டை. சாயங்காலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அடை தீவனம் கொடுக்க உகந்த நேரம். உதாரணமாக பார்த்திங்கன்னா, நம்ம ஏற்கனவே நான் எப்படிலாம் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன். அதில் போய் பாருங்கள். மக்காச்சோளம் ஒரு 40%, கோதுமை தவிடு ஒரு 30% எடுத்துக்கோங்க. அடுத்து நிலக்கடலை புண்ணாக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது ஒரு 20%, கனிம கலவை ஒரு 2%, உப்பு 1%. இந்த மாதிரி புரத மொத்த சக்தி நிறைந்த கலவை ஆட்டோட வளர்ச்சியை அதிகரிக்க உதவும். இதை கண்டிப்பாக கொடுத்து பாருங்க, கண்டிப்பாக ரிசல்ட் வரும். ஃபஸ்ட்டு பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் நான் ஆடை வாங்கி வளர்க்க போகிறேன் அப்படின்னா இதெல்லாம் என்னென்னு கேட்டு தெரிஞ்சுட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. புரதம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் முக்கியமான சீக்ரெட் கூட சொல்லலாம். ஆட்டோட தசை வளர்ச்சிக்கு புரதம் ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ நம்மளுக்கே பார்த்திங்கன்னா புரதச்சத்து வேணும், நார்ச்சத்து வேணும், இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குல்ல, அதெல்லாம் வேணும்னு சொல்கிறோம் இல்லையா. அதே மாதிரி தான் ஆடுகளுக்கும் எல்லா சத்துக்களும் வேணும். குறைந்த புரதம் இருந்தால் எடை கூடாது, உடல் பலவீனமாக இருக்கும், வளர்ச்சி குறைஞ்சி போயிடும். வளரும் ஆடுகளுக்கு போதுமான புரதம் கிடைக்க கண்டிப்பாக வேணும். அதாவது புரதம் அதிகம் உள்ள தீவனங்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா? நிலக்கடலை புண்ணாக்கு, சோயா புண்ணாக்கு, அசோலா, அகத்திக்கொலை, லூதர்சன், இதெல்லாம் புரதம் அதிகம் உள்ள தீவனங்கள். இப்போ அசோலாவின் சக்தி என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? அசோலா ஒரு இயற்கை புரோட்டீன் பூஸ்டர்னு கூட சொல்லலாம். தினமும் பார்த்திங்கன்னா 100-200 கிராம் வரைக்கும் கொடுக்கலாம். கொடுத்த என்ன பயன் அப்படின்னா, தீவன செலவு குறையும், எடை அதிகரிக்கும், உடல் ஆரோக்கியம் மேம்படும். அசோலாவில் புரதம் அதிகமாக இருக்கிறதுனால வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப உதவும். அடுத்து மினரல் மிக்சரை கண்டிப்பாக மறக்காதீங்க. நிறைய பேர் ஒரு தவறு செய்கிறாங்க, அடதீவனம் மட்டும் கொடுக்கறது. ஆனால் கனிம சத்து இல்லாமல் வளர்ச்சி முழுமையாக இருக்காது. தினமும் 5 கிராம் கனிம கலவை, 5 கிராம் உப்பு, இது கண்டிப்பாக கொடுக்கணும். தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆடு அதிக தண்ணி குடிச்சிச்சு அப்படின்னா அதிக தீவனம் சாப்பிடும், ஜீரணம் நன்றாக இருக்கும், வளர்ச்சி அதிகரிக்கும். தண்ணி அந்த ஊற்றி வைக்கிற அந்த பாத்திரம் முதற்கொண்டு க்ளீனாக நம்ம வச்சுருக்கணும். இப்போ 30 நாள் எப்படி நம்ம எடை அதிகரிக்க ஒரு ஷெட்யூல் மாதிரி போடலாம். ஃபஸ்ட்டு நாள் 1லேருந்து 10 வரைக்கும்
இந்த பசுந்தீவனம், உலர் தீவனம், சிறிய அளவில் அடர் தீவனம். நாள் 11லேருந்து 20 வரைக்கும் அடர் தீவனம் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணும். அசோலா கொஞ்சம் சேர்த்துக்கணும். 24லேருந்து 30 வரைக்கும் ஃபுல்லாக எல்லா தீவன முறையும் பின்பற்றணும். தினசரி நம்ம கண்காணிக்கிறோம். அடர் தீவனத்தை வந்து திடீர்னு அதிகப்படுத்தாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க பாருங்கள். ஆட்டை வந்து கட்டி போடாதீங்க. சிறிய அளவு வந்து நடைப்பயிற்சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். முழு நாளும் நம்ம கட்டி வைக்கிறதுனால என்னென்னா பசி குறையும், தசை வளர்ச்சியும் குறையும். காலையில் அப்புறம் சாயங்காலம் வந்து சிறிது நேரம் கொஞ்சம் நடக்க விடுங்க. இது வந்து பண்ணையில் வளர்க்குறீங்கள அவங்களுக்கு. சப்போஸ் மேய்ச்சிட்டு கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி அது வந்து நிறைய நேரம் வந்து நடக்கும். அவங்க என்னென்னா ரொம்ப தூரம் போகாமல் கொஞ்சம் பக்கத்துலேயே போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. இப்போ அதிகமாக தீவனம் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா, சிலர் இல்லை நிறைய பேர் நினைப்பாங்க நிறைய தீவனம் கொடுத்தா சீக்கிரம் வந்து எடை கூடிரும் அப்படின்ட்டு. ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப தவறு. அதிக தானியம் கொடுத்தா என்னென்னா வயிறு உப்புசம், இந்த நம்மளுக்கு ஜீரணம் இல்லாமல் செரிமான கோளாறு வந்து ஏற்படும். திடீர்னு இறக்குறது கூட வாய்ப்பு இருக்குது. இது போன்ற பிரச்சனைகள் வந்து ஏற்படலாம். இப்போ 10லேருந்து 30 நாளில் எவ்வளவு எடை கூடுனா இது வந்து ஆட்டோட இனம், வயது, ஆரோக்கியம், தீவனத்தோட தரம் இது எல்லாத்தையும் பொறுத்தது தான் எடை கூடுறது. பொதுவாக நல்ல பராமரிப்பு, சீரான தினசரி வந்து சீராக எடை உயர்வு வந்து கிடைக்கும். ஒரே மாதத்தில் மிகப்பெரிய எடை உயர்வு வந்து சரிபார்ப்பது வந்து சரி கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடை வந்து கூடும். எப்போனாலும் சரி நீங்கள் எவ்வளோ தீவிரம் போட்டாலும் இது பண்ணாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடை கூடும். 30 நாள் ஆடு எடை கூடணும் அப்படின்னா உண்மையான சீக்ரெட் என்ன, உடற்புல் நீக்கம் அந்த கட்டுப்பாடு, புரதம் நிறைந்த தீவனம், அசோலா, கனிம கலவை, சுத்தமான தண்ணி, கரெக்டான அந்த தீவன முறை, அதுக்கப்புறம் தினசரி கண்காணிப்பு. இந்த 7 விஷயங்களை தொடர்ந்து செய்தால் ஆட்டோட வளர்ச்சியில் நல்ல மாற்றத்தை வந்து பார்க்க முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வீடியோக்கு வந்து கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. மற்ற ஆடு வளர்ப்பவங்களுக்கும் விவசாயம் பண்ணுறவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஆடு தொடர்பாக பயனுள்ள தகவல்களுக்கு என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னு அதை நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதே மாதிரி நீங்கள் ஆட்டுக்கு எப்படி லோன் வாங்கணும் அப்படி சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து நான் கூடிய சீக்கிரம் போடுறேன். ஏற்கனவே போட்டிருந்தேன். அதில் வந்து ஏதாவது டவுட் இருந்தாலும் திரும்ப கேளுங்க. ஏன்னா அது வந்து ஃபுல் ப்ராசஸ் என்ன அப்படி சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக என்ன வர வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். ஓகேங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் ஆடு வளர்க்குறது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து பதில் சொல்கிறேன். நாளைக்கு என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.